வணக்கம். மத்தியில் மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைக்கப் போகிறது. ஒட்டுமொத்த பயனையும் தற்பொழுது 40 தொகுதிகள் பெற்றும் கதை முடிய போகிறது ஸ்டாலின் என்ற தகவல்தான் வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட அனைத்து முயற்சிகளும் கடைசி நேரத்தில் தோல்வி அடைந்துவிட்டது. இனி 40 எம்பிக்களை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் போண்டா மற்றும் பச்சி பற்றியான விமர்சனங்களை மட்டும்தான் இவர்களால் செய்ய முடியும் என்று தற்பொழுது பாஜகவினர்கள் கூறி வருகிறார்கள். இது உண்மையா என்று நாம் பார்க்குமேயானால் கடந்த ஆட்சியிலும் இதை தான் செய்தார்கள் திமுகவின் எம்பிக்கள். கன்னியாகுமரி, நீலகிரி போன்ற மிக முக்கியமான தொகுதியில் ஒதுக்கப்பட்ட பணங்களையும் இவர்கள் தனது சொந்த தேவைக்குத்தான் பயன்படுத்தினார்களே தவிர அந்த பகுதியில் எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டது. மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் நினைவுகள் அனைத்தும் கற்பனையாகத்தான் போகிக் கொண்டிருக்கிறது. மேலும் அவரது வெற்றி அனைத்தும் தோல்வியாகத்தான் கடைசியில் மாறிவிட்டது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குறிப்பிட்ட சதவீதத்தில் வெற்றியடைய முடியவில்லை என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை ஒவ்வொரு தொகுதிகளிலும் திமுகவினருக்கு ஓட்டுக்கள் குறைந்த அளவுதான் விழுந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக தோல்வியடைவதற்கு வழியும் இருக்கிறது என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. மத்தியில் மோடி அவர்கள் மூன்றாவது ஆட்சி அமைக்கப் போகின்ற நிலையில் ஒட்டுமொத்த கனவும் தற்பொழுது மண்ணாகிவிட்டதாகத்தான் செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இந்தியா கூட்டணி பல்வேறு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பிறகு பாஜகவிற்குத்தான் ஆதரவுகளை கொடுப்போம் என்று சந்திரபாபு நாயுடு, அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச தோல்விக்காக மட்டும்தான் இவர்களது கால்களில் விழக்கூடிய நிலைமையும் பாஜகவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த இரு தொகுதிகளில் பாஜக கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் வரை தோல்வி அடைந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மத்தியில் தனி பெரும்பான்மை 272 தொகுதிகள் தனி பெரும்பான்மை. ஆனால் பாஜக வெற்றி பெற்றது 240 தொகுதிகள் தான். மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்காகத்தான் கூட்டணிகளையும் பேச்சுவார்த்தை மூலமாக பாஜக நடத்தி வருகிறது. அதில் வெற்றியும் கண்டுள்ளது. ஆனால் இந்த பக்கம் இந்தியா கூட்டணி வெறும் 100 தொகுதிகள் கூட வெற்றியடைய முடியாமல் காங்கிரஸ் 99 தொகுதிகள், மொத்தம் 232 தொகுதிகளை மட்டும்தான் பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் பெரும்பான்மையை பாஜக கூட்டணிகள் மூலமாக அதிகாரப்பூர்வமான கடிதங்களையும் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கொடுத்துவிட்டார். இதன் மூலமாக மூன்றாவது முறை மத்தியில் பாஜகவின் ஆட்சி, ஸ்டாலின் கதை முடிய போகிறது.